குட் மார்னிங் பிள்ளைகள். இன்னைக்கும் ஒரு புதிய பாடத்தினூடாக நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். ஓகேயா? நீங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நான் கடவுளுக்குள்ளாக நம்புறேன். ஓகே பிள்ளைகள், இன்னைக்கும் நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் படிக்க போறோம். நாம படிக்க போறதுக்கு முன்பதாக டீச்சர் ஒரு கதை சொல்ல போறேன். என்னன்னா, ஜான்ற ஒரு தம்பி இருக்கிறாங்க. அந்த தம்பி புதுசா ஒரு ஸ்கூலுக்கு போறாரு. ரைட். அப்ப புதுசா சந்தோஷமா அவர் தன்னோட கிளாஸுக்கு போறாரு. கிளாஸ்க்கு போகும்போது அன்னைக்கு பாடமும் நடக்குது. அவங்களோட கிளாஸ்லயே ஆண்ட்ரூன்னு சொல்லி இன்னொரு தம்பியும் இருக்கிறாங்க. ஓகே. அவரோட கிளாஸ்ல படிக்கிறாரு. இந்த ஆண்ட்ரூ எப்படி இருப்பார்னா, ஒரு ஊத்த உடுப்ப போட்டுட்டு இருப்பாங்க. படிக்கவே மாட்டாங்க. எந்த ஃப்ரெண்ட்ஸுமே அவருக்கு இல்ல. எந்த ஃப்ரெண்ட்ஸுமே அவரோட சேர மாட்டாங்க. டீச்சர்ஸும் என்ன பண்ணுவாங்க, அவர அ கார்னர் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப இப்படியே நடக்குது. இது எல்லாத்தையுமே ஜான் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்ப ஜான் அந்த ஸ்கூலுக்கு புதுசா வந்தனால, அவருடைய நண்பர்கள் எல்லாரும் சொல்றாங்க, "ஜான், நீங்க வந்து ஆண்ட்ரூவோட கதைக்காதீங்க. ஏன்னா ஆண்ட்ரூ படிக்க மாட்டாங்க. அவன் சுத்தமும் கிடையாது." அப்படின்னு சொல்லி சுத்தமா கிடையாது. எப்பயுமே அவன் அழுக்கான, சுத்தம் இல்லாத ஒரு ட்ரெஸ் தான் போட்டு வருவான். அவன் படிக்கவும் மாட்டான். அவன் செம்ம கொலப்படி அப்படின்னெல்லாம் சொல்றாங்க. ஜானும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. ரைட். இப்படியே நாட்கள் போகுது. ரைட். அப்ப ஜான் ரொம்பவே ட்ரை பண்றாரு ஆண்ட்ரூவோட கதைக்க. ஆனா ஜான வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் விட மாட்டேன்றாங்க. அப்ப ஜானுக்கு ஒரு கதை ஞாபகம் வருது பிள்ளைகள். என்ன கதைன்னா, அவங்களோட சண்டே ஸ்கூல் டீச்சர் ஜானுக்கு படிப்பிச்ச ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. அது என்ன கதைன்னா, ஏசப்பா இந்த உலகத்துல அவர் வாழ்ந்தபோது, அவரு நெறைய கிராமங்களுக்கு போயிட்டு நெறைய பேர சந்திக்கிறாரு பிள்ளைகள். நெறைய கிராமங்கள்ல ஏசப்பா நெறைய ஊழியங்கள் செய்றாங்க. அப்படி சந்திக்கும் போது தான் ஏசப்பா சமாரியா அப்படின்ற ஊருக்கு போறாங்க. ஓகேயா? சமாரியா ஊர் வந்து யூதர்களால ரொம்பவுமே வெறுக்கப்பட்ட ஒரு இனம். அந்த ஊர்ல உள்ள யாரோடையும் எந்த யூதர்களுமே என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க, கதைக்க மாட்டாங்க. அவங்க இருக்கிற ஊர் வழியா கூட போக மாட்டாங்க. அந்த அளவு இந்த சமாரியர்கள் யூதர்களால ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு ஜனங்களா இருக்கிறாங்க பிள்ளைகள். ஆனா ஏசப்பா என்ன பண்றாங்கன்னா, அவரு அந்த சமாரியா வழியா போறாங்க சீஷர்களோட. போகும்போது ஏசுட்ட சீடர்கள் சொல்றாங்க, "நாங்க இன்னும் ரொம்ப தூரம் போக இருக்கு. அப்ப நீங்க ஏசப்பா இந்த சமாரியாவுக்கு போற இந்த வழியில நீங்க உட்காருங்க. நாங்க போயிட்டு சாப்பாடு தேடிக்கிட்டு வாரோம்." அப்படின்னு சொல்லி ஏசப்பாவ விட்டுட்டு போறாங்க. இப்ப ஏசப்பா அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு பெண் ஒருத்தவங்க வராங்க பிள்ளைகள். அந்த பெண் வந்து என்ன செய்றாங்கன்னா, தண்ணி எடுக்க போறாங்க. அப்ப ஏசப்பா அவங்க கிட்ட தண்ணீர் கேட்கிறாரு. அப்ப அதுக்கப்புறம் ஏசப்பாவோட அந்த பெண் கதைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கதைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஏசப்பா அவங்களுக்கு நெறைய காரியங்கள்ல ஹெல்ப் பண்றாங்க. அந்த பெண் வாழ்க்கையில நெறைய கஷ்டங்களோட, நெறைய கண்ணீரோட, நெறைய பிரச்சனைகளோட இருக்கிறாங்க பிள்ளைகள். ஆனா ஏசப்பா அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து அவ விடுபடுவதற்கு, அவக்கு மனதிற்கு வேண்டிய சமாதானம் கிடைப்பதற்கு பிள்ளைகள் ஏசப்பா அந்த சமாரிய பெண்ணுக்கு ஹெல்ப் பண்றாங்க. கடைசியா அந்த சமாரியா பெண்ணினூடாக அந்த முழு சமாரியாவும் ஏசப்பாவ அறிஞ்சு கொள்றாங்க பிள்ளைகள். அப்ப இந்த கதை ஞாபகத்துக்கு வருது ஜானுக்கு. இப்ப ஜான் யோசிக்கிறாங்க, ஏசப்பா அந்த உலகத்துல வாழ்ந்தப்ப யார் யாரு ஒதுக்கப்பட்டிருந்தாங்களோ, யார் யாரு கஷ்டத்துக்குள்ள இருந்தாங்களோ, அவங்க எல்லாரையும் போய் சந்திக்கும் போது நானும் ஆண்ட்ரூவ என்ன பண்ணக்கூடாது, எல்லார போலவும் வெறுக்கக்கூடாது. நிச்சயமா போயிட்டு நான் ஆண்ட்ரூவோட பேசணும்னு சொல்லி போயிட்டு பேசுறாங்க பிள்ளை. இப்ப ஜான் ஆண்ட்ரூவோட போய் பேசும்போது கேட்குறாரு, "ஏன் ஆண்ட்ரூ நீ இப்படி இருக்க? ஏன் நீ இவ்ளோ குழப்படி பண்ற? ஏன் ட்ரெஸ் எல்லாம் இப்படி கசங்கி போட்டுக்கிட்டு வர? உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு கேட்டு அவரோட ஃப்ரெண்ட் ஆகுறாரு. அப்பதான் ஆண்ட்ரூ சொல்றாரு, அவங்களோட அம்மா ஒரு 2 வருஷத்துக்கு முன்பதாகவே இறந்து போயிட்டாங்க. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவன கவனிக்க யாருமே இல்ல. அவன் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லாம ரொம்ப தனிமைப்பட்டு இருக்கனால தான் அவனால படிக்க முடியல, ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிக்க முடியல, யாரோடையும் கதைக்க முடியல, ரொம்ப குழப்படியா இருக்கிறான் அப்படின்றத ஆண்ட்ரூ ஜானுக்கு சொல்றாங்க. இப்ப ஜான் சொல்றாங்க, "ஆண்ட்ரூ, நீ எதுக்குமே கவலைப்படாத. நான் உனக்கு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன்.
ஏசப்பா நம்ம எல்லாரையுமே நேசிக்கிறாங்க. அப்ப நான் எப்பயுமே அவனுக்கு ஃப்ரெண்டா இருப்பேன். நான் எப்பயுமே அவன் மேல அன்பா இருப்பேன். அவனுக்கு தெரியாத லெசன்ஸ் எல்லாம் கண்டிப்பா நான் அவனுக்கு சொல்லி தரேன்னு சொல்லி ஆண்ட்ரூவோட ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஜானும் ஆண்ட்ரூவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க. ஆண்ட்ரூவும் ரொம்ப நல்லா படிக்கிற பையனா, ரொம்ப டிசிப்ளினா, ரொம்ப சந்தோஷமா அவரோட லைஃப் மாறுது பிள்ளைகள். இதே போல தான் பிள்ளைகள் நம்ம மத்தியிலயும் நெறைய கஷ்டப்படுற பிள்ளைகள் இருக்கிறாங்க. ட்ரெஸ் இல்லாத பிள்ளைகள் இருக்கிறாங்க. நம்ம கிளாஸ்லயே நெறைய பிரச்சனைகளோட, நெறைய டிசப்பாயின்ட்மென்ட்டோட நெறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க பிள்ளைகள். நாம என்ன பண்ணணும்? அவங்க ஒவ்வொருவரையும் ஒதுக்கக்கூடாது பிள்ளைகள். யார் குழப்படி பண்ணினாலும், அவங்க மோசமானவங்களா இருந்தாலும், அ அழுக்கா ட்ரெஸ் போட்டுட்டு வந்தாலும், நம்ம எல்லாரோடையும் என்ன பண்ணணும்? அன்பா இருக்கணும். எல்லாரோடையும் கதைக்கணும். ஏசப்பாவ போல எல்லாருக்கும் உதவி செய்யணும் பிள்ளைகள். நம்ம மத்தியிலயும் நெறைய கஷ்டப்படுற பிள்ளைகள் இருப்பாங்க. உடைகள் இல்லாத பிள்ளைகள் இருப்பாங்க. நம்மகிட்ட நெறைய விளையாட்டு பொருட்கள் இருக்கும். விளையாட்டு பொருட்களே இல்லாத பிள்ளைகள் இருப்பாங்க. அப்ப எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்ல உள்ள பெரியவங்களுக்கு, நம்முடைய பெற்றோருக்கு, நம்மட்ட இருந்த குப்பைகள் எல்லாத்தையுமே துப்புரவு செய்ற தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் நம்ம உதவி செய்யணும். அவங்களோடையெல்லாம் அன்பா கதைக்கணும். எல்லாரோடையும் இயேசுவானோட அன்ப பகிர்ந்து உதவி செய்யணும் பிள்ளைகள். இப்ப இன்னைக்கு டீச்சர் உங்களுக்கு இந்த காரியத்தை தான் கொண்டு வந்திருக்கிறேன். நீங்க இந்த காரியங்களை அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி, ஓகே நாமளும் ஜானை போல, ஏசப்பாவை போல, ஏசப்பாட வாழ்க்கையிலிருந்து சண்டே ஸ்கூல் டீச்சர் சொன்னது ஜானுக்கு ஞாபகம் வந்துச்சு இல்லையா? அப்ப சண்டே ஸ்கூல் டீச்சர் சொன்னதை ஏசப்பாட லைஃப்ல இருந்து ஜான் அதை கற்றுக்கொண்டு ஆண்ட்ரூக்கு உதவி செய்கிறாங்க. அதே போல இந்த சம்பவத்தினூடாக ஏசப்பா கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொண்ட இந்த காரியத்தை நாமளும் ஜானை போல கஷ்டப்படுறவங்களுக்கு, தேவையுள்ளவங்கள ஒதுத்து வெறுக்காம பிள்ளைகள் அவங்கள நேசிச்சு அவங்களுக்கு உதவி செய்யணும். ஓகேயா? ரைட். நம்ம கேட்ட அந்த காரியத்துக்காக ஜெபிப்போம். ஓகே, எப்படி ஜெபிக்கிறது? கைகள் 2யும் நம்ம இப்படி வச்சு நம்ம கண்களை மூடி ஜெபிக்கணும். ஓகேயா? அன்பான கடவுளே, இன்றைய நாளிலும் கூட தகப்பனே, நாங்கள் கேட்ட அந்த காரியத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையில கத்தாவே மற்றவர்களுக்கு உதவி செய்ய, ஏசப்பா நீ உங்களைப் போல மற்றவர்களை அன்பு செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல கர்த்தாவே. ஆமென். ஓகே, தேங்க்யூ பிள்ளைகள். காட் பிளஸ் யூ.